இப்போ பல்வேறு இந்த ஊடகங்களில் பேசக்கூடியவங்க இன்னொரு கேள்வி எழுப்புறாங்க. இது வந்து ஐயப்பாட்டுக்காக எழுப்பப்படுகிறதா இல்லை குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறதா, இது வந்து கீழடியினுடைய ஆய்வுடைய முடிவை சிதைப்பதற்காக வைக்கப்படுகிறதா என்பது தெரியவில்லை. எனவே இந்த கேள்வி இதுதான் கேள்வி. இப்போ சு வெங்கடேசன், நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன், அதே போல் ஆய்வாளர் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள், ஆய்வாளர் முன்னாள் ஏஎஸ் அதிகாரி திரு ஆர் பாலகிருஷ்ணன், இவர்கள் எல்லாம் பெருமொழியாளர்கள். இவர்கள் தமிழுடைய மாண்பை குறைப்பதற்காக இவர்கள் இந்த பணியை செய்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு. உங்களுடைய பார்வை? அதாவது இந்தியாவினுடைய வரலாற்றை எழுதியவர்களை நீங்கள் கொஞ்சம் உற்று நோக்கினால் இந்த விஷயத்தில் சில கண்கூடான சில விஷயங்கள் வந்து தெரிய வரும். என்னவென்றால், இந்தியாவில் ஆரியர்கள் திராவிடர்கள் என்று 2 இனம் இருப்பது என்பதை வரையறுத்து கூறுவதற்கு அடிப்படையாக காரணமாக வாழ்ந்தவர்கள் வெளிநாட்டவர்கள் தான். குறிப்பாக மேக்ஸ் முல்லர் என்பவர் ஆரிய இனம் என்ற ஒரு இனம் இருக்கிறது, அந்த ஆரிய இனத்தினுடைய ஒரு தாய்மொழி சமஸ்கிருத மொழி. அதாவது ஜெர்மனி அதே போல ஐரோப்பாவில் இருந்து இந்தியா வரை பேசுகின்ற ஒரு மக்கள் கூட்டத்தினிடையே இருக்கின்ற புழக்கத்தில் இருக்கின்ற மொழிகள், இதற்கு ஒரு தாய்மொழி என்பது வந்து இருக்க வேண்டும், இதற்கெல்லாம் ஒரு ஒற்றுமை இருக்கிறது, இதற்கு ஒரு தாய்மொழி இருக்க வேண்டும் என்று அந்த லிங்குவிஸ்டிக் பேஸ்டு ரிசர்ச் வந்து செஞ்சாங்க. அதனுடைய அடிப்படையில் ஆரியர்கள் என்பவர்களுக்கு சமஸ்கிருதம் தான் தாய்மொழி, ஒரு முதன்மை மொழியாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் வந்து கூறினார்கள். அதனுடைய அடிப்படையில் அந்த மொழிக்கு தொடர்புடைய அனைவரும் ஆரியர்கள் என்று வரையறுத்து வைத்திருந்தார். இந்தியாவில் அந்த மொழி இல்லாமல் மற்ற மொழிகளை வந்து ஆராயும் பொழுது, அதே லிங்குவிஸ்ட் பேஸ்டு இலக்கணங்களை வைத்து ஆராயும் பொழுது, திராவிடம் என்பதற்கான ஒரு தொன்மையான மொழி கூட்டம் வந்து இருக்கிறது, இதற்கெல்லாம் ஒரு தொடர்புகள் இருக்கிறது என்று கூறினார்கள். இவர்கள் எல்லோருமே வெளிநாட்டுக்காரர்கள். அந்த வரலாற்றை எல்லோருமே நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். இவர்கள் பிறப்பால் வெளியூர்களில் வந்து இருந்தார்கள். அதே போல வந்து அதாவது வந்து வெளி மாநிலத்தை சார்ந்தவர்கள், வேறு இனத்தை சார்ந்தவர்கள், இந்த மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆய்வுகள் செய்யும் பொழுது, அந்த ஆய்வுகளை எழுதும் போதெல்லாம் நாங்களெல்லாம் கூட இருக்கிறோம், நாங்களெல்லாம் தமிழர்கள் தானே, எங்களுக்கு தெரியாதா ஏதாவது தவறு செய்கிறார்கள் என்றால் நாங்கள்லாம் சுட்டி காட்ட மாட்டோமா? நாங்கள் வரலாற்று ஆசிரியர்கள், வரலாற்றில் வந்து கொடுக்கின்ற வரலாற்று பார்வையை நாங்கள் பார்க்க மாட்டோமா? அதனுடைய மெத்தடாலஜியில் வந்து எந்த தவறை வந்து செய்ய முடியும்? கண்டுபிடிக்காமல் விட்டு விடுவது என்றால் எதை கண்டுபிடிக்காமல் விடப்பட்டிருக்கிறது? நாங்கள் கூடவே இருந்து பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். அவர்கள் 3 பேர் முன்னிறுத்தப்படுகிறார்கள் எனும் பொழுது அவர்கள் மீதான ஜாதிய, இன, அதே போல மொழி சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை சுமத்துவது தவறு. அப்படி என்றால் வெளிநாடுகளில் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதுவும் ஒரு கண்டுபிடிப்பு தான். இது வந்து ஒரு கண்டுபிடிப்பு தான். அப்போ அறிவியல் பூர்வமாக கண்டுபிடித்து, இப்போ வந்து ஒரு அணுவின் மூலமாக கண்டுபிடித்து மின்சாரம் தயாரிக்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள், மருத்துவத்திற்கு பயன்படுத்தலாம் என்று கூறியிருக்கிறார்கள். இல்லை, என் மண்ணில் நான் தான் தயாரிக்கின்ற மருந்துகளை தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும், வெளிநாட்டிலிருந்து வெளிநாட்டு அறிவியலில் கிடைத்திருக்கின்ற அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை வந்து நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்று கூறி இவர்கள் தன்னுள்ளேயே தன்னைத்தானே அனைத்து விஷயங்களும் செய்து கொள்ள முடியுமா? இந்த மனித கூட்டம் என்பது எல்லோரும் ஒன்றுதான் என்பது, எல்லாருமே வந்து எல்லாருக்கும் ஒருவரை ஒருவர் சார்ந்திருப்பதுதான் என்பது தெரிய வரும். இவர்கள் மீதான இந்த குற்றச்சாட்டு தவறு. ஒரு வரலாற்று ஆய்வாளன் என்ற முறையில் நாங்கள் மெத்தடாலஜி வந்து ரொம்ப நிறைய பார்ப்போம். மெத்தடாலஜி இல்லாம யாருடைய ஆய்வையும் நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம். யாரு எதுவாவது பேசிட்டு போட்டோம், அவங்க ஏன் நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு மெத்தடாலஜி கரெக்டா இருந்தா நாங்க ஏத்துக்கிறோம். நான் தமிழன், நீங்க வந்து கண்டுபிடிச்சு கொடுங்க, உங்களதையும் நாங்க வந்து ஏத்துக்கிறோம். அவங்க கண்டுபிடிச்சு கொடுத்தாங்கன்னா அவங்களதையும் நம்ம ஏத்துக்கதானே செய்ய முடியும். அவங்கள வந்து இதை கொச்சைப்படுத்துகின்ற மாதிரியாக படித்த அறிஞர் பெருமக்களை, அதே போல அறிவாளிகளை இது மாதிரி எல்லாம் கொச்சைப்படுத்தி நாம் பாமரர்கள் என்பதை காட்டிக்கொள்ள கூடாது. அதெல்லாம் தவறான விஷயங்கள்.
அப்போது தமிழினமே பாமர இனம் என்பது உறுதியாகிவிடும். இது போன்ற கேள்விகளை எல்லாம் முன்வைப்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர் தமிழ்நாட்டினுடைய வரலாறை அந்த பொசிஷன்ல அவங்க இருக்காங்க, அதிகாரிகளாக இருக்கிறார்கள். அந்த அதிகாரிகளாக இருக்கும் பொழுது அந்த ஆய்வுகளை முறைப்படி செய்து, முறைப்படியான மெத்தடாலஜியை பயன்படுத்தி அந்த ஆய்வுகளை செய்து தமிழினத்தினுடைய வரலாறு மிக முன்னோடியான ஒரு வரலாறு என்பதை காட்டியிருக்கிறார்கள். எல்லோரும் கூறிக்கொண்டிருப்பது சிந்து சமவெளி நாகரிகம் என்பதற்கு அடுத்ததாக ஆரிய நாகரிகம் வந்தது, அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கின்ற மக்களை அழித்து விட்டது என்றுதான் கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக இது போன்ற தவறான கேள்விகளை கேட்பவர்களுக்கு நான் ஒரு சில விஷயங்களை கூறிக்கொள்ள விரும்புகிறோம். ஒரு மிகப்பெரிய ஆய்வை பாலகிருஷ்ணன் செய்திருக்கிறார். அந்த ஆய்வு ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுத்திருக்கு, உலக அளவில் பாராட்டப்படக்கூடிய. அவர் தமிழ்நாட்டில் செய்தார் என்பதற்காகவே இதன் மீதான விமர்சனங்களை நீங்கள் வைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள். அவருடைய அந்த ஆய்வு என்பது ஒரு உலக வரலாற்று ஆசிரியர்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு ஆய்வு. அது என்னவென்றால், உங்களுக்கு நான் பேசுவது புரியுமோ புரியாதோ, வரலாற்றில் முதன்மை சான்றுகள், இரண்டாம் நிலை சான்றுகள் என்பது இருக்கிறது. இதுவரை இலக்கியங்களிலும் அதே போல ஏடுகளிலும் இருப்பது இரண்டாம் நிலை சான்றுகள். வரலாறு எழுதுவதற்கு இரண்டாம் நிலை சான்றுகளை நாம் அதிகமாக பயன்படுத்த கூடாது, மாட்டோம், அதை சார்ந்து இருக்க கூடாது. முதன்மை சான்றுகளின் மூலமாக கிடைக்கின்ற ஆதாரங்களை வைத்து எழுதுகின்ற வரலாறு தான் ஒரு உண்மையான வரலாறு, மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரலாறாக வரலாற்று உலகம் கருதுகிறது. பாலகிருஷ்ணன் அவர்கள் இரண்டாம் நிலை ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு அதற்கான முதல் நிலை ஆதாரங்கள் எங்கே இருக்கிறது என்பதை விவரித்து கூறியிருக்கிறார். அது போன்ற புத்தகங்கள் நீங்கள் எழுதுவதாக இருந்தால் கூறுங்கள், நாங்கள் அனைத்து உதவிகளையும் செய்கிறோம், அது போன்ற புத்தகங்களை எழுதுங்கள். அதாவது அவர் கண்டுபிடித்து சொல்லியிருப்பது என்னவென்றால், சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்த கண்டுபிடிக்கப்பட்ட தொல்லியல் அந்த பொருட்கள் 95% தமிழகத்தில் இருந்தும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, ரெண்டுமே ஒத்து போயிருக்கிறது என்பதை கூறியிருக்கிறார். சிந்து சமவெளியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இந்த பிக்டோகிராபிக் என்ற எழுத்துக்கள், இதுவரை கண்டுபிடிக்க முடியாத பிக்டோகிராபிக் என்ற எழுத்துக்களும் தமிழ்நாட்டில் பானை ஓடுகளில் கிடைத்திருக்கின்ற அந்த சித்திரங்களும் 95% ஒன்றாகவே இருக்கிறது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் சொல்வது தவறா? இதற்கெல்லாம் எந்த ஜாதி எல்லாம் தேவையில்லையே, எந்த மதமும் தேவையில்லையே, இதை அவர்கள் கண்டுபிடித்து சொல்லி இருக்கிறார்கள். சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் படித்திருக்கிறோம். அவர் எழுதிய ஒரு கதை புத்தகம், சங்க காலத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அவர் எழுதிய புத்தகம் மிகவும் ஒரு அருமையான ஒரு புத்தகம். அந்த புத்தகம் போல் நீங்கள் எழுதுங்களேன், யார் வேண்டாம் என்று சொன்னது? அது ஒரு கதை புத்தகமாக இருந்தாலும் விரிவாக அந்த காலகட்டத்தை கூறுவதாக இருக்கிறது. அது போன்ற தாக்குதல்கள் எல்லாம் நிச்சயமாக தேவையில்லை. அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுகள், அவர்கள் வடக்கிலிருந்து வந்தவர்கள், அவர்கள் சமூகம் வடக்கிலிருந்து வந்தது என்றெல்லாம் கூறியிருக்கிறீர்கள். அவர்கள் கீழடியில் கிட்டத்தட்ட 102 கிராஃபிட்டி எழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்கள் கிடைத்திருக்கிறது. அதே போல 2000 சித்திரங்கள் கிடைத்திருக்கிறது. இதையெல்லாம் அவர் மறைத்து விட்டு இருந்தால், நம்முடைய நாகரிகம் 500 வருடங்களுக்கு முன் இருந்தது, 400 வருடங்களுக்கு முன் இருந்தது என்று கூறி அதையெல்லாம் அவர் மறைத்து விட்டு இருந்தால் நாம் அவர் மீது குற்றம் சாட்டலாம். அவர் என்ன கூறுகிறார்? இந்த இந்தியாவில் ஒரு மொழி தோன்றியது, இந்த இந்தியாவிலேயே ஒரு மொழி தோன்றியது என்றால் அது தமிழ் மொழிதான் என்பதற்கான ஆதாரத்தை அங்கே கீழடியில் எடுத்து வைத்திருக்கிறார். இதில் என்ன தவறை கண்டீர்கள்? ஒரு மொழி அங்கேதான் தோன்றியது என்பதற்கான ஆதாரம் என்னவென்றால், முதல் வரைவார்கள், அதற்கு பிறகு கிறுக்கல்கள் இருக்கும், அதற்கு பிறகு ஒரு எழுத்து வடிவம் பெறும், அந்த எழுத்தினுடைய பரிணாம வளர்ச்சி செல்லும். அமர்நாத் ராமகிருஷ்ணா இந்த அனைத்துக்கான ஆதாரங்களையும் எடுத்து வைத்து, அங்கே அமர்நாத் ராமகிருஷ்ணா ஒவ்வொரு ஓட்டையும் எடுத்துட்டு போயிட்டு இது வேண்டான்னு எடுத்தெல்லாம் போடல. அங்க இருக்கிற ஒவ்வொரு பானை ஓடுகளையும் எடுத்து ஒரு பெரிய டீம் இருக்குது, அந்த டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் டெய்லி அதை ரெஜிஸ்டர் பண்றாங்க. அந்த அகழாய்வில் பாத்தீங்கன்னா காலையில என்ன பண்றோம், எத்தனை சென்டிமீட்டர் தோண்டணும், சாயந்தரம் என்ன பொருட்கள் கிடைத்தது, எத்தனாவது மீட்டர்ல கிடைத்தது என்பதையெல்லாம் ஆவணப்படுத்துகிறாங்க.
அந்த ஆவணப்படுத்துதெல்லாம் இன்னும் ரெக்கார்டெல்லாம் இருக்கு, வந்து பாருங்க. அந்த ஆவணப்படுத்தி விட்டு அதையெல்லாம் எடுத்து வைத்து ஓடுகளை எல்லாம் கழுவி இந்த எழுத்துக்கள் 7 லட்சம் ஓடுகள்ல இருக்கிற பானை ஓடுகள்ல இருக்கிற எழுத்துக்களை எல்லாம் எடுத்து கண்டுபிடிச்சு அதை வந்து வச்சு அந்த எழுத்துக்களை தனியா எடுத்து உங்க தமிழ் மொழி இந்தியாவிலேயே ஒரு மொழி தோன்றியது என்றால் அது இந்த பகுதியில் வந்து தோன்றியதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது, அது தமிழ் மொழி என்பதை அறுதியிட்டு கூறக்கூடிய ஆய்வுகளை செய்திருக்கும் பொழுது அவர் வேற்றுமொழியினராக இருந்தால் அவர் ஒரு தவறான ஒரு நபராக இருந்தால் இதையெல்லாம் மறைத்திருக்கலாம் அல்லவா? நான் உங்களை கேள்வி கேட்கிறேன். நீங்கள் எதை மறைத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் இது போன்ற குற்றச்சாட்டுகளை வைக்கிறீர்கள். சரி, ஒருவேளை நீங்கள் அதாவது நீங்கள் என்பது நானும் தமிழன் தான், நீங்கள் இந்த குற்றச்சாட்டுகளை சொல்பவர்களும் தமிழர்கள் தான். நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள், நான் வெளிப்படையாவே சொல்லுங்க, ஒரு ஜாதியை சார்ந்தவர் கண்டுபிடித்துட்டு இருந்தால் மற்ற ஜாதிகாரங்கள் எல்லாம் அந்த ஜாதிகாரன் கண்டுபிடிச்சு தப்புன்னு தானே நீங்க சொல்லுவீங்க. அதே போல ஒரு மதத்துக்காரர் கண்டுபிடிச்சுன்னா மற்ற மதத்துக்காரர் எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு தப்புன்னு தானே சொல்லுவீங்க. அது மாதிரியான விமர்சனத்தை தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. வரலாறுன்னா முதல்ல என்னன்னு வந்து தெரிஞ்சுங்க, ஆதாரம்னா என்னன்னு வந்து தெரிஞ்சுங்க. அதே போல வந்து எக்ஸ்கவேஷன்ல வந்து உள்ள போய் ஒவ்வொரு சென்டிமீட்டர்லயும் வந்து என்னென்ன கிடைக்குதுன்னு எடுத்து வச்சு அந்த ஆதாரத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பேசுங்க. பாமரத்தனமாக தமிழ்நாட்டிலிருந்து இந்த மாதிரி ஒரு குரல் வருகிறது என்றால் அது உங்களுடைய சுயலாபத்திற்காக பயன்படுத்தி கொண்டு உங்களை நீங்களே படிக்காதவர்கள், பாமரர்கள், பேதைகள் என்ற விஷயங்களை உங்களை நீங்கள் நிரூபித்துக் கொள்ளாதீர்கள். இப்போ தமிழ்நாட்டு நாகரிகங்களில் இப்போ கீழடி நாகரிகம் என்று டாக்டர் ராமகிருஷ்ணா அவர்கள் ஆய்வு எடுத்ததுக்கு பிற்பாடு தான் இந்த கீழடிங்கிற ஊர் பிரபலியமானது. இந்த கீழடி நாகரிகம் என்பது உலகம் முழுக்க பெரிய அளவுக்கு பரவியது. தமிழர்கள்லாம் பெருமை பெற்றார்கள். இவ்வளவு தொன்மையான நாகரிகம் அந்த நாகரிகம் என்று தமிழர்கள்லாம் பெருமை பெற்றார்கள். அதே போல் இப்போ பொருணை நதி நாகரிகம் என்று சொல்கிறோம், இப்போ வைகை நதி நாகரிகம் என்று இதை சொல்கிறோம். இப்படி இந்த நதியின் கரை நாகரிகள் என்று சொல்கிறார்கள். இப்போ இதை பற்றிய உங்களது ஒட்டுமொத்தமான பார்வை இதுவாக? அதாவது இப்பொழுது கண்டுபிடித்திருக்கின்ற இடங்களை வைத்து அந்தந்த இடங்களுக்கு ஒரு பெயர்கள் இப்போது வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை என்னவென்றால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆறுகளையும் ஆற்றங்கரை ஓரங்களையும் நாம் ஆய்வுக்கு வந்து உட்படுத்தப்பட வேண்டும். அதாவது கிட்டத்தட்ட வைகை நதி, காவேரி, வடபெண்ணை, தென்பெண்ணை, பாலாறு, கொசஸ்தலை என்று இந்த ஆறுகளை நாம் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். இன்று வரை கண்டுபிடித்திருக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அகழ்வாய்வுக்கு உகந்த இடங்களாக தமிழ்நாட்டில் 7200க்கும் மேற்பட்ட இடங்களை வந்து இது வந்து ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் என்று ஆவணப்படுத்தி வைத்திருக்கிறார்கள், கண்டுபிடித்து ஆவணப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 7200க்கும் மேற்பட்ட ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் வந்து இங்க வந்து இருக்கு, தமிழ்நாட்டில் வந்து இருக்கு. இன்னும் சிந்து சமவெளி நாகரிகத்திலே கூட 10,000 சைட்ஸ் வந்து இருக்கு. அதுல 200 சைட்ஸை வந்து 200 இடங்களை வந்து தோண்டி எடுத்திருக்கிறார்கள். அதன் மூலமாக சிந்து சமவெளி நாகரிகம் என்பது ஒரு மிகப்பெரிய நாகரிகம் என்பதை அவர்கள் வந்து அங்கே கூறியிருக்கிறார்கள். இங்கே சிந்து சமவெளி நாகரிகம் என்பது 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் கொண்ட ஒரு மிக பரந்த நாகரிகம் அந்த இடங்களில் இருப்பது. ஆனால் தமிழ்நாட்டில் வெறும் 4%, இந்தியாவில் 4% தான், கிட்டத்தட்ட 4 லட்சம் சதுர கிலோமீட்டர் தான், சற்றேறக்குறைய முன்பின்னாக 4 சதுர கிலோமீட்டர் தான் இருக்கிறது. அந்த நிலையில் இந்த 4 லட்சம் சதுர கிலோமீட்டரில் 7200க்கும் மேற்பட்ட தொல்லியல் மேடுகள் வந்து இருப்பது, கண்டுபிடிக்கப்பட்டு இருப்பது மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கிறது. இந்த அகழாய்வுகள் ஒரே ஒரு ஆற்றங்கரை ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கின்ற அந்த அகழாய்வு மேடுகளை மட்டுமே வைத்துக் கொண்டு பெயரிட்டு இருப்பது எதிர்காலத்தில் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்றால் இதுவரை 0.03% தான் நாம் அகழாய்வு செய்திருக்கிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு 400-500 இடங்களை நாம் அகழாய்வு செய்தோம் என்றால் தமிழ்நாட்டினுடைய வரலாறு மிகப்பெரிய அளவில் மாறக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஏனென்றால் வட இந்தியாவை விட அதிகமான தொல்லியல் மேடுகள் தமிழ்நாட்டிலும், ஏன் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா போன்ற பகுதிகளிலும் தொல்லியல் மேடுகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது என்பதும் நமக்கு வந்து தெரிய வருகிறது. இதனால் வரலாறு என்பது தென்னிந்திய பகுதியிலிருந்து தான் உருவானது, குறிப்பாக தமிழகத்திலிருந்தான் இந்தியாவுடைய வரலாறு உருவாகி இருக்கிறது என்பதையும் அறுதிட்டு கூறக்கூடிய ஒரு நிலை எதிர்காலத்தில் வரலாம் என்று நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறோம்.
அந்தந்த பகுதிகளில் அந்தந்த இடங்களில் இருக்கின்ற பெயர்களை வைத்து அந்த நாகரிகம் என்று குறிப்பிடுவதை விட ஒட்டுமொத்த தமிழக பகுதிகளில் இந்த 7200 தொல்லியல் மேடுகளையும் வைத்து ஒரு பெயரை வைக்கக்கூடிய ஒரு நிலை எதிர்காலத்தில் வரும். அந்த பெயர் திராவிட நாகரிகம் என்று கூறலாம், அல்லது நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பெயரை வைத்து கூட நீங்கள் அந்த நாகரிகம் என்று கூறலாம். அப்பொழுது இந்த பெயர்கள் எல்லாம் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும், எதிர்காலத்தில் இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இன்னும் ஏராளமான தொல்லியல் மேடுகள் ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வுக்களங்கள் இருக்கிறது. இதுவரைக்கும் நம்ம இடத்துல ஆய்வு செய்யவில்லை. இன்னும் மேலும் செய்ய வேண்டிய பணிகள் இருக்கிறது. அது தொடர வேண்டும். தமிழ்நாடு அரசு இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் கீழடியை சார்ந்து கீழடியில் திரு வர்ணத் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஐடென்டிஃபை பண்ண இப்போ அகரம், குந்தகை மற்ற இடங்களையும் தொடர்ந்து அவங்க ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிலிருந்து நிறைய செய்திகள் கிடைத்திருக்குது. அதனுடைய ஆய்வறிக்கை வருகிற போது அதனுடைய காலமும் நமக்கு வெளிப்படும். இன்னும் ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. இதுவரைக்கும் நிறைய செய்திகளை அறிவிச்சுடர் அன்பர்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுடைய நேரத்துக்கு கருத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றிங்க ஐயா, நன்றிங்க.